ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி டுடே தாபா ஸ்டைல் தகி பிந்தி செய்யலாம் வாங்க. 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கடலை மாவு மிளகாய் எல்லாம் நல்லா கோட்டாகி வெண்டைக்காய் செம்ம கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். தாபா ஸ்டைல் தகி பிந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, ஒரு ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பதினஞ்சு பல் பூண்டு, வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவுக்கு வதங்கி வரணும். சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அஞ்சு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கிறேன். வாங்க தாபா ஸ்டைல் தகி பிந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு 3, பட்டை 2 துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். மராத்தி மூக்கு 1, பிரிஞ்சி இலை, சோம்பு 1 ஸ்பூன், அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி விழுதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட். நாம் சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுடுறேன். $50 ml தயிர் எடுத்துருக்கேன். நல்லா அடிச்சுட்டு இதில் கலந்துடலாம்.
கிரேவியோட தயிரை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். தாபா ஸ்டைல் தகி பிந்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.